வணக்கம் நண்பா. தளபதி 68 படத்தோட டைட்டில் கோட் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 95% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அஃபீஷியலாக டீம்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு 5% நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த ஒரு அப்டேட் டிசம்பர் 31 கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அதாவது டிசம்பர் 31 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு காலையில், அதாவது நியூ இயர் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் அப்படின்றது 2 போஸ்ட் நமக்கு வரப்போகுது. டைட்டிலோட வரப்போகுது. நம்மளும் வெயிட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ தளபதி 68 படம் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி ஒரு புதுவிதமான ஒரு சயின்டிஃபிக் ஃபிலிம், அதே மாதிரி டைம் ட்ராவல் படம் அப்படின்ற புதுவிதமான ஒரு கதையை ஒன்று சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ரசிகர் மத்தியில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தளபதி 68 படம் பார்த்தீங்கன்னா பாதி ஸ்டேஜுக்கு மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஒரு ப்ரோமோஷனுமே ஆரம்பிக்க கிடையாது. எந்த எந்த ஒரு அப்டேட்மே இன்னும் கொடுக்காமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமேல, அதாவது ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அடுத்தடுத்து அப்டேட் மேலே அப்டேட்டாக கொடுக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் கிடைச்சிருக்கு. நம்மளும் வெயிட் பண்ணலாம். என்னென்ன அப்டேட் கொடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லியோ படம் ஆரம்பத்திலேயே, அதாவது வாரிசு ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயே தளபதி 67 லோகேஷ் கனகராஜ் பண்ண போறாரு அப்படின்றத ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அப்பையிலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலுமே, அதாவது மக்கள் மத்தியில் எல்லார் மத்தியிலுமே வாரிசு படத்தோட தளபதி 67க்கு தான் அதிகமான ஒரு ஹைப் இருந்தது, அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அளவுக்கு இப்போ தளபதி 68 படத்துக்கு ஏன் இல்லை அப்படின்றத பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து தளபதி 67 லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு. அதாவது விக்ரம் படம் வந்தது. அதுலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாயாக மாறிட்டாங்க லோகேஷ் கனகராஜுக்கு. அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து நம்ம தளபதி வந்து மாஸ்டர் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருந்தது. இப்போ தளபதி 68 படத்துக்கு ஏன் இல்லை அப்படின்னா இதுதான் ஒரு காரணம். இதுக்கு முன்னாடி வந்து வெங்கட் பிரபு வந்து நம்ம தளபதி கூட எந்த ஒரு படத்துலையுமே பண்ணது கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் முறையாக பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டைம் ட்ராவல் படம் இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது எக்கச்சக்கமான கேஸ்டிங் வேற உள்ளுக்கு இருக்காங்க. லியோ அளவுக்கு தளபதி 68 படத்துக்கு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு இல்லை. அதனால இப்போலேருந்து ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொமோஷன் பண்ணாதான் தளபதி 68 படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசப்படுறாங்க. இப்போலேருந்து அவங்க வந்து அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். தளபதி 68 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுது. அதுக்கு அடுத்தடுத்தது தளபதி 68 படத்துல ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ டீம்ஸ்லேருந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம எப்போ போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தளபதி பார்த்தீங்கன்னா புதிய புதிய அப்டேட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.